இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னாடி போட்டிருக்கிற பதாகையை பார்த்து கும்மிடிப்பூண்டியில் 3 வயது குழந்தையை வன்முறை செய்து கொன்ற அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இந்த கும்மிடிப்பூண்டியில் மட்டும்தான் இது நடக்குதான்னு கேள்வி கேட்டோம்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தமிழ்நாடு முழுசும் நடக்குது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது கும்மிடிப்பூண்டியில் நடந்த 3 வயது குழந்தைக்கான அந்த கொடுமைக்காக அல்ல, தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகின்ற பெண்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த பால்வினை வன்கொடுமைகளுக்கு எதிராகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். 3 வயது குழந்தைக்கு மட்டும் ஏற்படல, 80 வயது முதிய பாட்டிக்கும் இந்த கொடுமை இந்த மண்ணில் ஏற்படுகிறது. ஒரு பழமொழி சொல்வார்கள், பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் என்று சொல்வார்கள். பேய் அரசானது. என் மருமக பர்கானா பேசும்போது கூட சொன்னான், அவருக்கு மனசாட்சி இருந்தால் இதை செய்ய வேண்டும். அவர் எப்பயாவது உங்ககிட்ட வந்து எனக்கு மனசாட்சி இருக்குன்னு சொன்னாரா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அவர் தெளிவாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற போதே சொல்லிவிட்டார். பெத்த அம்மா அப்பாவையும் மதிக்கல, கட்டண பொண்டாட்டியும் மதிக்கல, பெற்றெடுத்த பிள்ளைங்களையும் மதிக்கல, அவர்கள் மீதே அவருக்கு அக்கறை இல்லை என்னும் போது தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு மீது அவருக்கு அக்கறை இருக்க போதா என்ன? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் சொல்லல நான் மனிதாபிமானம் உள்ளவன் அப்படின்லாம் அவர் சொல்லல. ஏதோ வந்தாரு, கழுத்தை மட்டும் ஆட்டினாரு, கையை ஆட்டினாரு, இதை பார்த்தாங்க, ஓட்டு போட்டாங்க, வந்துட்டாரு முதலமைச்சர். தான் முதலமைச்சர் ஆகிவிட்டேன் என்பதை அவரே நம்பல. இது வந்து ஒரு பேர் விபத்து அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து விபத்து அப்படிதான் நடந்திருக்குது. தம்பி செந்தில் பேசும்போது கூட சொன்னான், இது மாதிரி ஒரு மாற்றம் இல்லை, மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, ஒரு மாற்றம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி. ஒரு ஆட்சியை வந்து அப்படிலாம் மாற்றம் இல்லைன்னா சொல்லிடக்கூடாது. ஆட்சிக்கு வந்தாங்க, 30 நாள்ல நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நேரம் சொன்னீங்களா 10 ரூபாய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 10 ரூபாய் வாங்குறாங்க, நீங்க சரியா பார்க்கல. மாற்றம் பண்ணிட்டாங்க, 20 ரூபாய் வாங்குறாங்க. முதல் 10 ரூபாய் வாங்கினாங்க, இப்ப 20 ரூபாய் வாங்குறாங்க. மாற்றமா இல்லையா? இது மாற்றம் தானே. அப்ப இந்த மாற்றம், இந்த லட்சணத்தில் இந்த ஆட்சி நடைபெறும். இது எதனுடைய தொடர்ச்சி என்று பார்த்தால், ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகளுடைய நீட்சி தான் இது. நம்ம அதை ஒத்துக்கணும். மக்களை அவர்களுக்கு கல்வியாளர்களாக மாத்தல, சிந்திப்பவர்களாக மாத்தல. இந்த 75 ஆண்டு காலமாக இந்த திராவிட கட்சிகள் இந்த மக்களை வெறும் வாக்காளர்களாக வைத்திருந்தது. அதை விஜய் வந்தால் பயன்படுத்திக்கிட்டார், எளிதா பயன்படுத்த. நீங்க வேணா பாருங்க, இப்பயும் பாருங்க, நாம் தமிழ் கட்சி கூட்டங்கள் நடக்கும் போது, தேர்தல் பரப்புரை நடக்கும் போது, அருமை தாய் தமிழ் உறவுகளே அப்படின்னு சொல்லுவோம். அருமை தாய் தமிழ் உறவுகளே எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் கேட்போம். திமுக காரன் அதிமுக காரன் பேசும்போது பாருங்க, அருமை வாக்காள பெருமக்களேம்பான். அவனுக்கு வாக்காள பெருமக்கள் அவ்வளவு. இந்த மக்கள் வாக்கு பார்த்தா தங்கமலையா ஒரு ஓட்டு, சத்யாவா ஒரு ஓட்டு, ஏழுமலையா ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். நமக்கு ஓட்டு வேணும், நம்ம எப்பயோ போயிட்டு இருப்போம். வாக்கு உரிமை ஒன்று இருப்பதனால் நாம் இந்த மண்ணில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளை வாழ விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இல்லை என்றால் நம்ம உறுப்புகளை இந்த கொரோனா காலத்தில் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இந்த ஐசியூல போய் படுத்த உறுப்புகள்லாம் வித்துறானுங்க. ஒரு வருது அது 50 லட்சம், அது 15 லட்சம், இது 20 லட்சம் அப்படி போட்டான். ஒரு நிறைய பேர் அனுப்பி விட்டான், வித்து அனுப்பிவிட்டான். அதே மாதிரிதான் நம்மளை வித்து இருப்பானுங்க. அப்போ இது யாருடைய குற்றம்? நம்ம இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இந்த அரசை கண்டித்து நடத்துகிறோம் என்றால், இந்த அரசை கண்டித்து பயன் இல்லை. இந்த அரசை யார் தேர்ந்தெடுத்தது? இந்த அரசு வேண்டும் என்று யார் கேட்டது? நீங்க கேட்டமா? தங்கமாரி கேட்டாங்களா? நான் கேட்டேனா? தங்கச்சி கேட்டதா? யாரும் கேட்கல. ஆனால் ஒரு கூட்டம் இது வேணும்னு கேட்டுடுச்சு. நல்லா அழகா இருக்காரு, டான்ஸ் ஆடுறாரு, நல்லா நடிக்கிறாரு, தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டான்னு பாட்டு பாடுறாரு, தொட்டுக்கொள்ள சாரணா தரட்டான்னு கேட்கிறாரு. ஆகவே இவர் அறிவாளி அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அது நினைச்சதனுடைய விளைவு, வாக்கு செலுத்தினுடைய விளைவு, அவர் ஒரு எதிர்பாராமல் முதலமைச்சர் ஆக்கிட்டாரு. நான் உண்மையாகவே இந்த முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுகிறேன். அவர் முகத்தை மட்டும் எடுத்து போடுறாங்க, படம் போடுறாங்க. இந்த முகத்தில் அவர் கவலை தேய்ந்த முகம், இவர் இந்த முகத்திலிருந்து அவரோட உடல் மொழியும் அடங்கி இருக்குன்றாங்க, பயந்துகிட்டு உட்கார்ந்து இருக்காருன்றாங்க.
அவர் வந்து நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் தெரிஞ்சு நான் வந்து இந்த எப்பயாவது தன்னை ஒரு அறிவாளியாக நான் வந்தால் இதை செய்வேன் அதை செய்வேன் இந்த நாட்டை திருத்துவேன் மாற்றுவேன் ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்ல. மக்கள் அவருக்கு வாக்கு செலுத்திட்டாங்க, அவர் வந்துட்டார். ஆனால் இந்த மக்கள் 16 ஆண்டுகளாக ஒற்றை மனிதன் வீதி வீதியாக போய் சொல்லிக் கொண்டிருக்கிறாரு, பாடம் நடத்தி கொண்டிருக்கிறாரு. மாலை நேர பல்கலைக்கழகமாக நாம் தமிழ் கட்சி மாற்றி வைத்திருக்காரு. அவரை யாராவது பார்த்தாங்களா, சிந்திச்சாங்களா? படம் போட்டு காமிச்சார, வீதிக்கு வீதி போய் படம் போட்டு காமி. நான் வந்தால் போக்குவரத்து துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் மருத்துவத்துறை இப்படி இருக்கும், நான் வந்தால் கல்வித்துறை இப்படி இருக்கும் அப்படின்னு போட்டு காமிட்டாரு. அவரை யாராவது பார்த்தீங்களா? அவருக்கு யாராவது ஓட்டு போட்டீங்களா? இந்த மாற்றம் வேணும்னு நினைச்சீங்களா? அப்போ இது யாருடைய விளைவு? இந்த மக்கள் ஒரு மனிதனை, நல்ல மனிதனை ஏற்றுக்கொள்ளாததால் வந்த விளைவு. இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ என்ன அனுபவிச்சுதான் ஆகணும்? நீங்க ஓட்டு போட்டீங்க, ஆனால் நாங்களும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். அவ்வளவுதான் இங்க கொடுமை. நாங்க விரும்பல, இந்த ஆட்சியை விரும்பல, இந்த அதிகாரத்தை விரும்பல, இந்த நிர்வாகத்தை நாங்கள் விரும்பல. ஆனால் நீங்கள் வாக்கு செலுத்தினீர்கள், நாங்களும் அந்த கொடுமைகளை அனுபவிக்கிறோம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி கட்சின்னு தொடங்கும் போது 2010 கட்சி தொடங்குவதற்கான அந்த ஆயத்த பணிகள் அண்ணன் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருக்கின்ற போது அரசியல் சார்ந்த பொருளியல் சார்ந்த அதிகாரிகள் இல்ல அது பிரமுகர்கள் எல்லாம் அண்ணனை வந்து சந்திச்சாங்க. சந்திச்சு அண்ணங்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, சீமான் நீங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும் விரும்பிட்டீங்க, ஒரு மாற்று அரசியல் சக்தி வேண்டும், இந்த மண்ணில் வேண்டும், நீங்க அதிகாரத்துக்கு வரணும். ஆனால் நீங்கள் நாளைக்கே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த நாட்டை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும் சொன்னார். சொன்னாங்க 40 ஆண்டுகள், இந்த நாடை நாடாக மாற்றுவதற்கு 40 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அவங்க சொல்லி 16 ஆண்டு ஆகி போச்சு. அதை விட இன்றைக்கு நாடு மோசம் அடைஞ்சு போயிருக்கு. மோசம் அடைந்து போனது மட்டுமல்லாமல் ஒரு மோசமான நிர்வாகத்தின் கீழ் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த நாடு போய் சிக்கி கொண்டது. எப்படி தப்பிக்க போறோம், இதுல இருந்து எப்படி மீள போகிறோம், மீண்டு வரப்போகிறோம் என்ற கவலை ஒவ்வொரு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது, தம்பிமார்களுக்கும் இருக்கு, தங்கைகளுக்கும் இருக்கு. ஏன் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்களுக்கு தங்கைமார்களுக்கு இருக்கு? நாங்கள் தான் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கின்ற ஒரே சக்தி இந்த நாட்டில். வேற யாரும் இல்ல, வேற யாருக்கும் அக்கறை இல்லை. இப்போ எங்க மேலே கூட எங்களுக்கு ஒரு குற்ற உணர்வு. அண்ணன் சொன்னது எல்லாம் செய்யலையோ, நம்ம செவிமடுக்கலையோ, அண்ணன் சொன்னது எல்லாம் செயல்படுத்தலையோ, அண்ணன் சொன்னது எல்லாம் செயல்படுத்தி இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த மண்ணில் நடந்திருக்காதோ என்ற குற்ற உணர்வு கூட இருக்கு. ஆனால் இதிலிருந்து நாங்கள் திருந்திரோம். நாங்கள் வந்து கவலைப்படல, தோத்துட்டோமே, எங்களுக்கு தோல்வி இல்லை. தோல்வி என்பது எங்களுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது, அது ஒரு செயலே கிடையாது. நாங்கள் வந்து ஓட்டுக்கானவர்கள் இல்லை, நாங்கள் இந்த நாட்டுக்கானவர்கள் என்பதை சொல்லி சொல்லி தான் எங்கள் அண்ணன் எங்களை வளர்த்திருக்கின்றார், சொல்லி சொல்லி தான் வளர்த்திருக்கின்றார். ஆகவே தோல்வி என்பது எங்களுக்கு அது தோல்வியே இல்லை, அது எங்களுக்கு ஒரு போற போக்கில் ஒரு சிக்கல், அவ்வளவுதான். ஆனால் மீண்டும் களத்தில் நாம் இந்த அரசியல் கழக தேர்தலுக்கு பிறகு இன்றைக்கும் வீதியில் வந்து நிற்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. மக்கள் ஒரு சிக்கல்னா மக்கள் இப்ப தேட ஆரம்பிச்சிட்டோம். மறுபடியும் எங்க சீமான், எங்க சீமான், எங்க சீமான். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு மக்களுக்கு ஒரு சிக்கல் என்றால், ஒரு போராட்டம் என்றால், மக்களுக்கு ஒரு ஆபத்து என்றால், அந்த இடத்தில் ஒரு மனிதன் போய் தட்டி கேட்கிறான் என்றால், நீ கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப கம்யூனிஸ்ட்லாம் தட்டி கேட்கறான், எனக்கு சீட்டு கம்மியா இருக்குது, 2 சீட்டு 3 போட்டி அதிகமா கொடு, 2 சீட்டு அதிகமா கொடுன்னு போய் நிற்கிறான். நாங்க அப்படி நிக்கல. கம்யூனிஸ்ட் முன்னே போய் கம்யூனிஸ்ட் என்று ஒன்று தமிழ்நாட்டில் கிடையாது, ஏறக்குறைய இந்தியாவிலே கிடையாது. துடைத்து முடிச்சு விட்டா எல்லாம் 2 சீட்டுக்கும். மகேந்திரன் ஒருத்தர் போய் அந்த கட்சியில சேர்ந்த பிறகு எங்கடா இருக்கு கம்யூனிஸ்ட், எங்க இருக்கு? மகேந்திரன் ஒரு பெரும் மதிப்புக்குரிய எங்களால் மதிக்கப்பட்ட ஒரு மனிதன் போயிட்டு அந்த கட்சியில சேர்ந்த பிறகு கம்யூனிசம் என்பது ஒன்று இந்த நாட்டில் இல்லை, இது துடைத்து எறியப்பட்டு விட்டது என்பது தெளிவா தெரியுது. உண்மையான கம்யூனிஸ்ட்னா இன்னைக்கும் போராட்டமா, அங்க ஆர்ப்பாட்டமா மக்கள் சந்திக்கிறாங்களா? 100 பேர் கூடிக்கணும், 1000 பேர் கூடிக்கணும், அதுல 50 குரல் சீமான கூப்பிடுங்க, சீமான கூப்பிடுங்க, சீமான்ட்டு சொல்லுங்க, சீமான்ட்டு சொல்லுங்க. ஏன் போராட்டம் என்றால் மக்களுக்கானவன் என்றால் ஒற்றை தலைவன் சீமான் தான் என்பதை மக்கள் முடிவு பண்ணிக்கிறான். போராட்டம்னா மக்கள் முடிவு பண்ணிட்டான், அவன் தான் நியாயம் கேட்பான், எல்லாம் சரி. ஆனா ஓட்டுன்னா அவனுக்கு போட மாட்டான், ஓட்டு தற்கொலைகளுக்கு தான் போடுவான். இது மாறும், இது மாறிடும். 8 விழுக்காடு தொட்டோம், 4 விழுக்காடுக்கு வந்திருக்கோம். இப்ப சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க
4 விழுக்காட்டுல இருந்து ஒரு பாய்ச்சல் 40 விழுக்காட்டுக்கு போறீங்க அப்படின்றாங்க. 40 விழுக்காட்டுக்கு நாங்க போவோம், நம்பிக்கையோட நிக்கிறோம். 40 விழுக்காட்டுக்கு நாங்க போவோம். அப்படி தங்கச்சி தங்கமாரி கூட்டிட்டு போட, சத்யா கூட்டிட்டு போட நான் சொல்ல. எங்க அண்ணன் விஜயே கூட்டிட்டு போயிடுவாருங்க. எங்களை அவரே கூட்டிட்டு அவர் நிர்வாகம் அப்படியே செய்யுங்கன்னா, அண்ணா விஜயன்னா இப்படியே நிர்வாகம் செய்யுங்க, உங்க மந்திரிகள் இப்படியே செய்யட்டும், உங்க சட்டமன்ற உறுப்பினர் இப்படியே செய்யட்டும், நாங்க சீக்கிரம் வரணும், நீங்க வழிவகுத்து கொடுங்க, வந்துருவோம். மாற்றம் என்பதை உருவாக்க வேண்டியது இந்த மக்கள் தான். இந்த கொடுமைகள் பெண்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் நடந்தால், தம்பி செந்தில் அவர் சொன்னது போல எங்க அண்ணன் பல மேடைகள் சொல்லி இருக்கிறார். நான் அந்த பெண்ணுடைய அந்த குழந்தையோட இறப்புக்கு, அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவளுக்கு ஒரு அதை ஏற்படுத்தியவனை புதைத்து விட்டு வந்துதான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை புதைப்பேன் என்று சொன்னார். தொட்டுப்பார் ஒரு பெண்ணை, என் பெண்ணை தொட்டுப்பார் என்று சொன்னார். இந்த மக்கள் புரிஞ்சுக்கல. இப்பயும் சொல்றோம், மறுபடியும் நாங்க வருவோம், அதிகாரத்துக்கு உறுதியாக வருவோம். நல்லவன் கூட தோற்றதாக வரலாறு உண்டு, நாட்டில் நம்பிக்கை உள்ளவன் தோற்றதாக வரலாறு இல்லை. நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம். இந்த அதிகாரம் எங்களுக்கு சிக்கும், இந்த நாடை நாடாக மாற்றுவோம், எங்களுக்கென்று ஒரு தேசத்தை படைப்போம் என்று நம்பி நிற்கின்றோம். இது போல கொடுமைகள் ஐயா 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 முதல்வர் அவர்களே, ப்ரோ கொஞ்சம் 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 பரிசீலனை பண்ணுங்க ப்ரோ. கொடுமை ப்ரோ, இது பீகார் குழந்தையா? நீங்க சொல்றீங்க இந்த 35 நாட்களுக்குள்ள 207 வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்ற, அதுல ஒரு குழந்தை தான் பீகார் குழந்தை. 207 வழக்குகள்ல ஒரு குழந்தை தான் பீகார் குழந்தை. மற்றெல்லாம் தமிழ்நாட்டு என்னுடைய தங்கைமார்கள் தானே. அந்த பீகார்ல உள்ள குழந்தை என்னுடைய குழந்தை தானே, குழந்தை தானே. அவர் பச்சை குழந்தைக்கு என்ன தெரியும்? மொழி தெரியுமா? அதுக்கு 3 வயது குழந்தைக்கு நான் யாருன்னு தெரியுமா? மொழி தெரியுமா? நம்ம பிழைக்க வந்தோன்னு தெரியுமா? வேலை செய்ய வந்தோன்னு தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட மிருகங்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்கு, இன்னும் இருக்கு. இதோட முடிஞ்சில்ல, இந்த கும்மிடிப்பூண்டியில் நடந்த சம்பவத்தோட முடிஞ்சில்ல, தொடரும். ஆனால் அதை மனிதமாக்க மாற்ற வேண்டியது ஒரு அரசனுடைய கடமை. இந்த அரசு அதுல செவி சாய்க்கல. அப்ப செவி சாய்க்காத போது இந்த மக்கள் என்ன செய்யணும்? அப்படி செவி சாய்க்கிற ஒரு அரசை உருவாக்கணும். அது அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய அரசாக தான் இருக்கும், மாற்று கருத்தே இல்லை. இவன் மாத்தின எவனுக்கும் இல்லை. நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதிமுக பொள்ளாச்சி வழக்கு, திமுக அண்ணா பல்கலைக்கழக வழக்கு, ஒன்றும் உதாரணம். இவன் கும்மிடிப்பூண்டி வழக்கு, இவனுங்க எல்லாம் இதுல இருக்கானுங்க. நாங்க பார்க்கிறோம், நாங்க வரோம், அதிகாரத்துக்கு வரோம். அண்ணன் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு நாள் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுங்கள், ஒரு சம்பவம் நடந்து விட்டும் பார்க்கட்டும்ன்றாரு. ஒருத்தன் சொல் புத்தி இருக்கணும், சுய புத்தி இருக்கணும். ஆந்திராவில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. ஒரு பெண்ணை பால்வினை வன்கொடுமை செய்து கொலை செய்து விட்டார்கள். அதில் ஈடுபட்ட 3 பேரை 3வது நாளே சுட்டு போட்டாமா. ஒரு பாலத்துக்கு கொண்டு சுட்டான், 3 பேரை சுட்டான். ஏன் நடக்குது இல்லை? இதே காவல்துறை ஒரு வழக்கில் சிக்கிக் கொண்டால், அந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவனால் நமக்கு இந்த காவல்துறைக்கு ஏதாவது கெட்ட பேர் வந்துவிடும் என்று சொல்லுகின்ற போது, அவர் அறிவால் பீச கையில வெட்டினாரு, நாங்க சுட்டோம் சொல்றாங்களா இல்லையா? சுடுறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு பாதிப்பு வரும்போது சுடுறீங்கல்ல, இப்ப சுடுங்க. அந்த குழந்தைக்கு பாதிப்பு வந்திருக்கு, மக்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு, பெண்களுக்கு பாதிப்பு வந்திருக்கு. பெண்கள் பாதுகாப்பாக போக முடியவில்லை. மடியில் நெருப்பை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு பெண் பிள்ளைகளை பெற்ற அப்பனும் ஆத்தாலும் மடியில் நெருப்பை கட்டி கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு வேதனைக்குரியது. இந்த வேதனையை போக்க வேண்டியது ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வர எல்லாவற்றையும் கத்துக்கிட்டு வர்றவங்களாம் இல்லை. பெருந்தலைவர் காமராஜர் சொல்லும் போது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த போது 1967 சொல்லுகின்ற போது, அந்த பத்திரிகையாளர்களும் அவர் கட்சிக்காரர்களும் கேட்கும் போது, இந்த ஆட்சியை நீங்கள் விமர்சனம் செய்ய மாட்டீர்களே என்று கேட்டபோது பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், நான் 6 மாதத்திற்கு அவர்களை விமர்சனம் செய்ய மாட்டேன். ஏனென்றால் அந்த நிர்வாகத்தை கற்றுக்கொள்வதற்கும் எந்த துறையினுடைய கோப்பு எந்த இடத்தில் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வதற்குமே அவருக்கு 6 மாதம் ஆகும்னு சொன்னார். நாங்க உங்க நிர்வாகத்தை நாங்க குறை சொல்ல, இப்பயும் சொல்றோம், நீங்க நிர்வாகம் செய்றீங்க, நிர்வாகத்துல குறை இருக்கு, அதெல்லாம் நாங்க சொல்ல. ஆனா இந்த பால்வினை வன்கொடுமை எல்லாம் நிர்வாகத்தை கீழே வராதுமா. ஒரு தொழில்துறை அமைச்சர் சொல்ல, நிர்வாகம் பத்தி மட்டும் பேசுங்க, இதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லிச்ச. நாங்க நிர்வாகம் பத்தி பேசல. நீங்க தான் காவல்துறைக்கு பொறுப்பு. காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு இருப்பது யார்? நான் கேட்கிறேன், இந்த விபத்துகள்ல கூடுதலான விபத்து தலை கவசம் அணியாமல் போகின்ற வாகனங்கள் ஏற்படுகின்ற விபத்து தான்.
இப்போ எங்கள் ஊரில் அம்பத்தூர்லாம் நீங்கள் வந்து ஒரு விபத்து அம்பத்தூரில் நடந்ததுன்னா நாங்கள் அங்கேருந்து எங்கே கூட்டிகிட்டு போனோம், ஒன்று ராயப்பேட்டை கூட்டிகிட்டு போனோம், இல்லைன்னா கீழ்ப்பாக்கம் கூட்டிகிட்டு வரணும், இல்லைனா ஸ்டான்லி கூட்டிகிட்டு போனோம், நான் ராஜீவ்காந்தி மருத்துவமனை கூட்டிகிட்டு போனோம். போக்குல ஒரு விபத்தில் முதல் இறப்பு ஏன் வருதுன்னா ரத்தப்போக்கினால் தான் வருதுன்றான். நாங்கள் இங்கேருந்து தூக்கிட்டு போகிறதுக்குள்ளே அந்த 40-30 கிலோமீட்டருக்கு போகிறதுக்குள்ளே செத்து போகிறோம். இப்போ முதலமைச்சர் வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காராம், அதிகாரப்பூர்வமாக இல்லை, அறிக்கையாக கொடுக்கல, வாய்மொழி உத்தரவு போட்டிருக்காராம். யாரும் தலைக்கவசம் அடிக்கலன்னா பிடிக்காதீங்கன்னு சொல்லிக்கிறாராம். ஏன்னா அந்த தற்கொலைக்கு தான் இப்படி போய்கிட்டு இருக்குது, பைக்கில் இப்படி அப்படி போகுது. பெரும்பாலும் ஹெல்மெட் போடாத போறதெல்லாம் அந்த தற்கொலைக்கு தான், அதுங்களை காப்பாற்றுறது சொல்லிக்கிறாராம். இப்போ நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சொட்டை வந்து போகுது, மூடி இந்த கவசம் போடணும், சொட்டை வந்து போகுது, ஆகவே தலைக்கவசம் போடாத, அது ஆபத்து. இவனுக்கு அக்கறை இல்லை இந்த மக்களை பற்றியோ இந்த மக்களை காப்பாற்றுவதை பற்றியோ அரசு இல்லை. நான் திரும்பவும் இந்த மக்களுக்கு சொல்கிறேன், இந்த அரசு அக்கறையற்ற அரசை நீக்கிவிட்டு அக்கறை உள்ள ஒரு முதலமைச்சரை, அக்கறை உள்ள ஒரு ஆட்சியை, அக்கறை உள்ள நாம் தமிழரை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்தால்தான் இதற்கெல்லாம் தீர்வு. இல்லை என்றால் நாங்களும் இப்படி ஆர்ப்பாட்டம் போட்டுக்கணும், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கணும், பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க, காவல்துறை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இதை மாற்றுவோம், மாற்றணும்னா ஆட்சியை மாற்றுங்க, நாங்கள் வரோம், எல்லாத்தையும் சரி பண்ணுறோம். இந்த பெரும்பாடுபட்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த அத்தனை தம்பிமார்களுக்கும் தங்கைமார்களுக்கும் புரட்சிகர வணக்கத்தினை சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.